ஓகே. ஸோ நவ் இப்போ நம்ம பார்த்தாச்சு எப்படி வந்து பிரம்மா வந்து வந்திருக்காரு லோட்டஸ் இதுல இருந்து திரும்பவும். வி சா ஹவு நைமிட்ட பிரளயம் எப்படி வந்து எல்லாருமே காடுக்குள்ள போனா திருப்பியும் எப்படி அந்த லோட்டஸ் ஹவு இட் ப்ளூம்ட் அண்ட் ஹவு பிரம்மா ஹஸ் கம் இதெல்லாம் வந்து நம்ம 8th பார்த்துட்டோம். நைமித்திக பிரளயம் எல்லாம் பார்த்தோம். அண்ட் இதுல வந்து we are going to see எப்படி வந்து how Brahma saw God again. See, God பார்க்கறது வந்து நம்ம சில பேர் வந்து கேட்கலாம், why ஆல்ரெடி நம்ம மகா பிரளயத்தும் போது நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி we have seen the 7th தசகமும் 9th தசகமும் it is almost the same. திருப்பியும் பிரம்மா வந்து கடவுளை பார்க்குற மாதிரினா, பட் there is a lot of difference. அங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரம்மா இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய பிரம்மா இஸ் பீங் கிரியேட்டட் பை காட். இங்க வந்து த சேம் பிரம்மா கோஸ் டு ஸ்லீப் அண்ட் ஹி கம்ஸ் பேக் அகெயின். அதுதான் திஸ் 9th தசகம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 7th தசகத்துல இருந்து அது வேறுபடாது. 7th வந்து ஒரு மகா பிரளயம் முடிஞ்ச உடனே கடவுள் வந்து எல்லா உயிரினங்களையும் படைச்சு அப்புறம் பிரம்மா இது பண்ணி அவருடைய ஒவ்வொரு பாகத்துல இருந்து எப்படி வந்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வந்து இப்ப திரும்பவும் பிரம்மா வந்து தூங்கிட்டு அந்த 1000 சகசிர சத்துர்யுகங்கள் முடிஞ்சு அவர் வந்து காலனை வந்து எழுப்பி கடவுள் வந்து எழுப்பி அந்த பிரம்மா வந்து அவர் நாபிலேருந்து வந்த பிரம்மா வந்து எப்படி வந்து அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த தசகம் இஸ் கோயிங் டு டெல் அஸ். स्थितस्य कमलोद्भवस्तव हि नाभि पङ्केरुहे कुतस्विदगं बुधावुदितं मिथ्यनालोकयन् तदीक्षण कुतूहलात् प्रतिदिशं विवृत्ता अनन चतुर्वदनताम् अगाधिक sadashtad drishyamambujam. Okay, because I had practiced with that ragam. It's like actually that ragam is entirely konjo different. I'll just play that ragam. Na adha eduthe vechirundhen adukagave. மாதா ஒரு நிமிஷம் மாதா, நான் பவித்ரா பேசுறேன். மாதா இதோட ராகம் வந்து ஸ்திதஸ் கமலோத்பவ தவஹினாபி பங்கேருஹே குதஸ்விதி ததம்புஜா அது மாதிரி வருமா மாதா? அததான் நானும் அவாளுடைய இதுல கேட்டேன். நாங்க கத்துக்கிறதே அந்த மாதிரி தான் கத்துன்றோம், அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. கரெக்ட். நானும் அப்படிதான் அதை வந்து I saw it that same way. Can you just say it, Pavitra? ஸ்திதஸ் கமலோத்பவ தவஹினாபி பங்கேருஹே குதஸ்விதி ததம்புஜா उदितमित्यनालोकयन् तदीक्षण कुतूहलात् प्रतिदिशं विवृत्तानः चतुर्वदनतामगात् विकसतदृष्ट्यम्बुजाम्. Correct. This is the ragam that Lata Radhakrishnan madam, because I am following her ragams, so I just thought, okay, good. So inge vande I am giving more importance to the meanings, but as you said, this is the ragam she was using. Stitasya kamalodbhava stavahi nabi pankeruhe. Okay. kamalodbhava na yaru? Kamala udbhava yaru kamalathilirundu pirandaro? Yaru? Lotus born. Yaru? Brahma. Okay. स्थिता सह कमलोद्भव तव हि नाभि पंकेरुहे. அப்ப பங்கேருவே நாபி பங்கேருவே. இப்போ நம்ம லோட்டஸ் வந்து அந்த எங்க இருந்து வர்றது, அந்த தாமரை வந்து அந்த இதுல இருந்து வந்து தண்ணியில இருந்து வருது அப்படின்னு சொல்லுவோம், தடாகத்துல. அது இப்ப இங்க இந்த தாமரை எங்க இருந்து பூத்திருக்கு? நாபி பங்கேருவே. ஓகே. அதனால அது வந்து எங்க இருந்து வந்திருக்கு? தவ நாபி பங்கேருவே, உன்னுடைய நாபி கமலத்திலிருந்தே இந்த நாபி, இந்த கமலோத்பவ இவர்
யாரு இந்த பிரம்மா வந்து உன்னுடைய நாபியே ஒரு கமலம், உன்னுடைய நாபி கமலத்திலிருந்து தோன்றியவர் இந்த பிரம்மா. ஓகே, சோ ஸ்தித குத்தக ஸ்வித் விதம் அம்புதா உதித்த மித்ய நாலோகயன். ஓகே, இப்போ அம்புதா அப்படின்னா ஓஷன், கடல். அப்போ இப்ப என்ன இருக்கு, நம்ம போன இதுலயே பார்த்தோம், சுத்தி வர கடல் தான் இருக்கு. அவர் வந்து ஆதிசேஷன் மேல கடவுள் வந்து படுத்துட்டு இருக்கார். இதுதான் நம்ம வந்து பிரளயம் போது முன்னாடி நைமித்துக்கு பிரளய டயத்துல நம்ம பார்த்தோம், பனிராஜி சேஷே அந்த அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம், அவர் வந்து படுத்துட்டு இருக்கார் சொல்லிட்டு. சோ இது வந்து இருக்கா குதஸ்வித் உதித்த இதி அனாலோகயன். ஓகே, அனாலோகயன். இப்போ இவ வந்து நம்ம அம்புதவ் இந்த இதுல இந்த அம்புதவ்னா இந்த ஓஷனில இருந்து இதம் குதஹஸ்தித உதிதம் இதி அனாலோகயன் ததீக்ஷண குதூஹலாத் பிரதிதிஷம் விவருத்தானனஹ விகசதிருஷ்ட திருஷ்டம்புஜாம் சதுர்வதனதாம் அகாத். என்ன ஆயிடுறதுதான், ரொம்ப அழகா பட்டத்திரி எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. அதாவது இவர் வந்து அந்த நாபி கமலத்துல இருந்து மேல வந்துட்டார். இப்போ பிரம்மா வந்து பாக்குறார், சுத்தி வர கடல் தான் இருக்கு, நம்ம வந்துட்டோம், ஐ ஹாவ் கம் அவுட், நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கே தெரியல, குத்தக எங்க இருந்து நான் வந்திருக்கேன், உதித்தம் நான் வந்திருக்கேன், உதயமாய உதித்தம்னா நான் எங்க இருந்து தோன்றி இருக்கேன். அனாவலோகையன், அவலோகனா அண்டர்ஸ்டாண்டிங், அனாவலோகையன்னா நாட் அண்டர்ஸ்டாண்டிங், அவரால் கண்ணு புரிஞ்சுக்கவே முடியலையா. பட் எப்படி இருக்கான், ததீக்ஷண குதூஹலாத், இப்ப என்னடா இது, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், அந்த ஒரிஜினை நம்ம பார்க்கணும் அப்படின்னு, நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு பிரதிதிஷம் விவருத்தானனக, பிரதிதிஷம் ஒவ்வொரு திசையும் அவருடைய முகத்தை வந்து திருப்புறாராம். இப்ப 4 திசைகள் இருக்கு இல்லையா, அந்த 4 திசையிலையும் அவர் வந்து திருப்புறாராம். அப்ப எப்படி வருதாம், அது வந்து எப்படி வந்து அவர் 4 திசையிலையும் திருப்பி பார்க்கும் பொழுது விகசதிருஷ்ட திருஷ்டம் அம்புஜாம், அப்ப என்னதான் அஷ்ட திருஷ்ட அம்புஜாம். இப்ப 4 திசையிலையும் பார்த்ததுனால அவருக்கு 4 தலைகள் தோன்றிதான். அப்ப எத்தனை கண்கள், அஷ்ட அது அப்போ அவரோட கண்கள் வந்து 8 ஆயிடுதான், சதஷ்ட திருஷ்டி அம்புஜாம். அதான் கண்கள் எப்படி இருக்கான், அம்புஜாம் திருஷ்டி அம்புஜாம், அஷ்ட திருஷ்ட அம்புஜாம். அதாவது அம்புஜம்னா அது ஃபுல்லி அம்புஜானா அம்போஹோ ஜாயத்தே இத்தி அம்புஜம். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம கோவிதா படிக்கும் போது, தண்ணீரில் வருவது அதான் தாமரை. அப்போ அந்த தாமரை ஃபுல்லா அது விரிஞ்ச தாமரை மாதிரி அவருடைய கண்கள் வந்து பிரம்மாவுடைய கண்களும் தாமரைக்கு ஒப்பிடுறாரு இங்க. அந்த 8 கண்கள் அவருக்கு, ஏன்னா 4 முகங்கள் இல்லையா. இப்ப 4 திசைக்கு ஒரு பக்கமா அவர் பாக்குறார், நான் எங்கிருந்து வந்திருக்கேன், சதுர்வதனதாம் அகாத். இப்ப இதனால இந்த 8 கண்களோட இதனால ஹி காட், கடவுள் வந்து அவருக்கு 4 முகங்களை கொடுத்துட்டா. ஓகே, 4 முகங்கள் வந்து எதனாலன்னா அவர் சுத்தி 4 திசையிலையும் பாக்குறார், நான் எங்க இருந்து வந்தேன், நான் எங்க இருந்து தோன்றினேன், சுற்றி வர எனக்கு கடலா இருக்கே, நான் என்ன பண்ணறது அப்படின்னு. ஓகே, மகார்ணவ விதூர்ணிதம் கமலமேவ தத்கேவலம் விலோக்ய துபாஸ்ரயம் தவ தனும் துனாலோகயன் கயேஷ கமலோதரே மஹதி நிஸ்ஸஹாயோக்யஹம் குதஸ்விதிதமம்புஜம் சமஜனீதி சிந்தாமகாத். இப்ப எப்படி இருக்கான் இவர் வந்து 8 திசையிலையும் பார்த்துட்டார், நான் எங்க இருந்தாலும் வந்திருக்கேனா, நான் பாக்குறையே ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு கடல் மட்டும்தானே தெரியறது அப்படின்னு 4 திசையிலையும் சுத்தி பார்க்கும் பொழுது 4 முகங்கள் வந்துடுத்து,
8 கண்களும் வந்துடுத்து இவருக்கு. அப்போ இந்த 8 கண்களாலையும் பார்த்துல அப்ப எங்க இருக்காது மகாரண பவி தூர்ணித்தம். கூர்ணித்தம்னா எப்படி கூர்ணித்தம் கூர்ணித்தம்னா வந்து இது அதாவது ஆடிக்கொண்டு ஷேக்கிங் நம்ம சொல்லுவோம். அதாவது அப்படியே ஆடிண்டே இருக்குமே தாமரை. அவர் எங்க உட்கார்ந்து இருக்கார் தாமரைக்குள்ள இருக்கார் அவர். அப்போ ஒரு தாமரை வந்து கடல்ல இருந்தா எப்படி ஆடும்? இப்ப நம்மளே யோசிக்கலாம்ல, அது இமேஜின் பண்ணிக்கலாம். அது ஸ்டெம்மு வந்து அது வந்து இப்படி ஆடிண்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எங்க இருக்கான் அந்த தண்ணீர்ல மகாரணவம். மகாரணவம் த கிரேட் ஓஷியன். அரணவம்னா ஓஷியம் அகெயின். அப்போ மகாரணவம் பெரிய கடல், பெருங்கடல் நம்ம சொல்லுவோம்ல தமிழ்ல. அந்த மாதிரி அந்த கடல்ல வந்து ஒண்ணுமே இல்ல. இவர் வந்து வந்திருக்கார். அந்த கடல்ல வந்து அப்படியே ஆடின்னு இருக்கான். அது வந்து அப்படியே அதை ஷேக் பண்ணிட்டு இருக்கோத தத் கமலம் கேவலம் ஏவ விலோக்கிய. அப்போ அது என்ன ஆடிட்டு இருக்கு? அது ஒண்ணுமே வேற ஒண்ணுமே தெரியலையா அவர் கண்ணுக்கு. 8 கண்களால 4 திசையும் பார்த்தாலுமே அந்த கமலம் வந்து அப்படியே ஆடின்னு இருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியல. கேவலம் ஏவ அந்த கமலம் மட்டும் தான். கேவலம்னா அலோன், அது மட்டுமே. ஓகே, நம்ம தமிழ் கேவலத்துக்கும் அந்த இந்த கேவலத்துக்கும் அதான் வித்தியாசம். கேவலம்னா அலோன், அது மட்டுமே இருக்கு. ஓகே, சப்போர்ட்டே இல்லையா, ஒண்ணுமே இல்லையே. இப்ப நான் தாமரையில நான் உட்காந்துருக்கேன், ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா எனக்கு? ஒண்ணுமே இல்லையே, நான் மட்டும் இருக்கேன், என்னை சுத்தி வெறும் பெரும் கடலா வேற இருக்கே அப்படின்னு சொல்லி விலோக்கிய பார்த்து விட்டு ததுபாஸ்ரயம் தவ தனும் தூ நா லோகயன் மகதி கமலோதரே நிஸ்ஸகாயகை ஏஷக அகம் கஹ. சி இப்ப மனுஷன் அவருக்கு தோணுறதான் ஒண்ணுமே சப்போர்ட்டே இல்லாம சப்போர்ட்டே தது உபாஸ்ரயம் தவ தனும் தே தூ ந லோகயன். அப்ப அவருக்கு வந்து இது கடவுளோடு படைப்புன்னு தெரியல. வெளியில வந்த உடனே he didn't know anything. அவரு தூங்கி எழுந்திருச்சு வந்திருக்கார். 1000 சகசிர வருஷங்கள் சதுர்யுகங்கள் தூங்கி எழுந்திருந்து வந்து இவர் வந்து பார்த்து சும்மா அப்படியே கடலை மட்டும் பார்த்த உடனே அப்போ இந்த பாக்குறார், இந்த லோட்டஸ்க்கு வந்து சப்போர்ட்டே இல்ல, உன்னுடைய பாடி தான் சப்போர்ட்னு அவருக்கு தெரியல. ஓகே, தவ தனும் தூ, தனுனா பாடி, உன்னுடைய பாடிய அவர் வந்து நான் லோகயன் cannot see, அவர் பார்க்கல. உன்னுடைய பாடி அவர் பார்க்கல. மகதி கமலோதரே நிஸ்ஸகாயஹி ஏஷஹ அகம் கஹ. அவர் தன்னைத்தானே கேட்டுக்கிறாராம் பிரம்மா. அகம் கஹ, நான் யாரு? நான் யாரு? இந்த கடலுக்கு நடுவுல ஒரு தாமரைக்குள்ள நான் உட்கார்ந்து இருக்கேன். நிஸ்ஸகாய, எனக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்ல. இந்த கமலத்தோடு உதரத்துல, உதரம் கமலோதரேனா இந்த நடுவுல கமலத்துடைய வயிற்றுலன்னா நடுவுல மகத்தி, மகத்தினா கிரேட், மகத்தி மகத் சப்தத்தோடு. ஓகே, அப்போ இந்த இதுக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு இருக்கேனே, தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேனே, சப்போர்ட்டே இல்லாம. ஏஷக அகம் கஹ, எத்தனை பாருங்க, ஏஷக கஹ, யார் இவா? நானு, 3 வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு. ஏஷக அகம் கஹ அப்படின்னு கேக்குறாரு. ஹூ ஆம் ஐ, நான் யாரு? இது யாரு நான்? குத்தக ஸ்வித் சமஜனி அப்படின்னா நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? சமஜனி, சமஜனினா கமிங் அவுட், நான் ஜனிச்சிருக்கேன். நான் எங்க இருந்து? குத்தக, ஃப்ரம் வேர் ஐ ஹவ் கம் அவுட், எங்க இருந்து நான் வந்திருக்கேன்? இது சிந்தா மகாத். அச்சா, சிந்தா மகாத் அப்படின்னா அகாத்னா மூழ்கி போனார். So he was immersed, he got into it. Okay, contemplating on that. நம்ம யாராவது ஏதாவது பார்த்தோம், நம்மளுக்கு ஒண்ணுமே புரியலைன்னா அதையே பத்தி நினைச்சுட்டு இருப்போம் இல்லையா? So he was contemplating. என்ன கான்டெம்ப்ளேட் பண்ணியிருக்கார்? என்ன சொல்றார்? நான் ரொம்ப அப்படியே, நான் யாரு? நான் எப்படி இந்த கடலுக்கு நடுவுல இருக்கேன்? இந்த தாமரை பாட்டா ஆடின்னு இருக்கு, நான் வந்து எங்க இருந்து வந்திருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு நான் வந்து தனியா உட்கார்ந்துருக்கேன், ஒண்ணுமே இல்லாம. இந்த லோட்டஸ் எங்க இருந்து வந்திருக்கு, நான் எங்க இருந்து, நான் யாரு, நான் ஏன் இந்த லோட்டஸ்ல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு. ஓகே,
अमुष्य हि सरोरुह किमपि कारणं संभवेत् इति स्म कृतनिश्चयः स खलु नालरन्ध्राध्वनाः. करेक्टा? वयो न स्वयोगबलविद्यया समवरूढवान् प्रौढधीः त्वदीयमतिमोहनं न तु कलेबरं दृष्टवान्. अमुष्य हि सरोरुह किमपि कारणं संभवेत् इति स्म कृतनिश्चयः स खलु नालरन्ध्र त्वना स्वयोगबलविद्यया समवरूढवान् प्रौढधीः त्वदीयमतिमोहनं न तु कलेबरं दृष्टवान्. अमुष्य सरोरुह. அமுஷ்ய அமுஷ்யங்கிறது நம்ம எல்லாம் முன்னாடி இந்த அதஸ் அப்படிங்கிற ஒரு சப்தம் படிச்சோம். நம்ம எப்பொழுதுமே அந்த அதஸ் சப்தம் வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம வந்து அதை ரொம்ப இதா எடுத்துக்க மாட்டோம் படிக்கும் பொழுது. அமுஷ்யாங்கிறது அதோட ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஓகே, அது வந்து சரோருக கிமப்பி காரணம் சம்பவேத். அப்போ there must be some reason. கிமப்பி காரணம், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எதுக்கு? அமுஷ்ய சரோருகம். இந்த லோட்டஸ் இங்க வந்திருக்கு. லோட்டஸ் உடைய ஓகே, இந்த லோட்டஸ் உடைய ஜனிச்சத்துக்கு ஏதாவது காரணம் இருக்கணும். ஓகே, அப்போ சட்டன்லி கண்டிப்பாக ஏதாவது காரணம். ஹி சம்பவே ஹீங்கிற அமுஷ்ய ஹி சரோருக கிமப்பி காரணம் சம்பவேத். ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்க வேணும். இதி ஸ்ம கிருத்தம் நிச்சய. அவர் கிருத்தம், அவர் கிருத்தம் நிச்சய கிருத்தம். அவர் நிச்சயம் பண்ணிட்டார் மனசுக்குள்ள. ஓகே, அப்போ நிச்சயம் பண்ணிட்டார். என்னது? கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். பிரௌடதீஹி சக. அவர் எப்படி இருக்காரா? பிரௌடதீஹி. தீஹின்னா என்னது? இன்டெலிஜென்ட். ஓகே, அப்போ ஹீஸ் பிரௌடதீஹி. பிரௌடதீஹி சிலதெல்லாம் நான் மாத்தி மாத்தி சொல்றேன். பிகாஸ் அப்பதான் நம்மளுக்கு கான்டெக்ஸ்டுவலா மீனிங் கரெக்டா வரும். இப்போ நால ரந்திர தாத்வனா ஸ்வயோக பல வித்யா சமவரூடவான் பிரௌடதீஹின்னு அடுத்த லைன்ல தான் வருது. பட் ஐ எம் பிரிங்கிங் த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் இட்செல்ஃப். ஓகே, பிரௌடதீஹி சக. யாரு? பிரௌடதீஹினா என்னது? பிரௌட தீஹினா என்னது? நல்ல கிரேட்டா இன்டெலெக்சுவலா இருக்கிறவர். ப்ரௌடனா எப்போதுமே ஹையர். அப்போ ஹை இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவர் யாரு? சக பிரம்மா. அவர் என்ன பண்ணினாராம்? ஸ்வயோக பல வித்யா. அவருக்கு நாலேஜ், அவருக்கு யோகாவும் இருக்கு, நாலேஜ் இருக்கு. பூர்வத்திலேயே அவருக்கு நாலேஜ் இருக்கே இல்லையா? அவருக்கு கடவுள் முதல்ல தான் அவருக்கு வந்து நாலேஜ் கொடுத்தார். அவர் வந்து வேதங்கள் மூலமா அந்த நாலேஜ் அவருக்குள்ள எல்லாமே இருக்கு. சோ அந்த நாலேஜ் வச்சுண்டு நால ரந்திர தாத்வனா. அப்போ ஸ்வயோக பல வித்யா. நாலேஜ் மட்டும் போதாது, அவரோட யோக பலம். யோகா மீன்ஸ் வாட்? தட் இஸ் ஹவு டு கண்ட்ரோல் ஹிஸ் மைண்ட். அந்த யோகம்னால ஜாயினிங், இந்த இடத்துல ஜாயின் டுகெதர். யோகமும் நாலேஜும் ஜாயின் டுகெதர். நால ரந்திர தாவனா ரந்திரா துவனா. அதாவது எப்படின்னா நாலன்னா என்னதுன்னா the stem of the lotus. இப்போ அதுல வந்து அந்த ஹாலோ இருக்கு இல்லையா? அந்த ஸ்டெம்ல அந்த நாளத்துல ரந்திரா துவனா சமவ ரூடவான். ஓகே, அவரூடவான். அதாவது அவரூடவான், அவரோகத்தின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அவர் இறங்கிட்டான். அவர் தாமரை மேல உட்கார்ந்துருக்கார். ஒண்ணுமே தெரியல, நான் யாருன்னே எனக்கு தெரியல, என்ன படைச்சவர் யாருன்னு தெரியல, நான் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கேன். சோ நான் என்ன பண்ணணும்? பேசாம இறங்கிடுறேன் அப்படின்னு திருப்பியும் அந்த அந்த நாளத்துக்குள்ளேயே அந்த ஸ்டெம்முக்குள்ளேயே போயிட்டாராம். போனானா எப்படி இருக்கான்னா த்ரூ த ஹால், அந்த ஹாலோக்குள்ள இருந்து போனாராம். சமவரூடவான், அவர் வந்து அவரூடவான். ஓகே,
அதிமோகனம் துவதீயம் கலேபரம் தூ ந திருஷ்டவான். ஆனா என்னதான் போனாலும் அதிமோகனம் பட்டத்திரி சொல்ற உன்னுடைய அந்த மோகனமான ரூபத்தை முதல்ல நம்ம பார்த்தோம். அவர் யாரு, படைக்கும் பொழுது அவர் வைகுண்டத்துக்கு போனார், இதெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கிற சாப்டர்ல எல்லாம் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல அவர் போய் என்ன பண்ணினாரா, ஒரு கமெண்டேட்டர் வந்து நான் படிக்கும் பொழுது ஒரு கமெண்டேட்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நாளம், அதாவது ஒரு ஸ்டெம் இருக்குன்னா, ஒரு ஹோல் இருக்குன்னா, அந்த ஹோல் அந்த இதுக்குள்ளேயே நிறைய குட்டி குட்டி ஓட்டைகள்லாம் இருக்குமா. இப்போ ஒரு குகைக்குள்ள நம்ம போறோம்னா, இப்ப இந்த குகையில வந்து சின்ன சின்ன பேசேஜஸா, ஒரே ஒரு எண்டிங் மட்டும் இருக்காதான், அதுக்குள்ள சின்ன சின்ன சைடுவேஸ் எல்லாம் இருக்கும். அத மாதிரி இந்த சைடெல்லாம் இருந்துதான் அந்த நாளத்துக்குள்ள. அப்ப அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தாராம் பிரம்மா வந்து. போயிட்டு வந்துட்டு, யாராவது இருக்காளா, நம்மள படைச்சவா யாரு, நமக்கு ஒண்ணுமே தெரியாம நம்ம உட்கார்ந்துருக்கோமே அப்படின்னுட்டு. ஆனா பட்டத்திரி என்ன ஸ்வதீய மதி மோகனம். ஓகே, அப்போ உன்னுடைய துவதீய மதி மோகனம், அதிமோகனம், உன்னுடைய அதிமோகனமான உன்னுடைய அந்த கவர்ந்து, மோகனம்னா கவர்ந்து இழுக்கக்கூடிய. ஓகே, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா யூஆர் த என்சாண்டிங், த ஒண்டர்ஃபுல் ஃபார்ம். யாரோடு, குருவாயூரப்பனோடு அந்த மோகனம். கலேபரம்னா அந்த ரூபம். ஓகே, இந்த ஃபார்ம், உருவம் அப்படின்னு சொல்லுவோம். திருஷ்டவான், அவரால் பார்க்க முடியல, அவர் பார்க்கல. சோ அவர் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு காஸ் இருக்குன்னு நினைச்சுட்டு அவருடைய யோகா இதனால அவருடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவர் வந்து போனார். ஆனா he could not see your enchanting form அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். ஓகே, ततः सकलनालिका विवरमार्गगो मार्गयन् प्रयस्य शतवत्सरं किमपि नैव संदृष्टवान् निवृत्य कमलोदरे सुखनिषण्ण एकाग्रदीः समाधिबलमाददे भवदनुग्रहै काग्रही. தத்தகனா என்னது, தென் ஆஃப்டர் தட், அதற்கப்புறம் சகல நாளிகா விவர மார்ககோ, அதான் நான் சொன்னேன்ல முன்னாடியே, அந்த இந்த இதுல வருது பாருங்க, சகல நாளிகா விவர மார்கக, கோனா என்னத்த, மார்ககாஹா அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்ப எல்லா அந்த நாளிகால இருக்கிற என்னெல்லாம் இருக்கோ, எத்தனை மார்க்கம் இருக்கோ, ஹோல்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, மார்கயன்னா அங்க வந்து மார்கயன்னா சர்ச்சிங், சத்ரு இங்க மார்கயத்தி. அப்ப மார்கயன், இப்ப தேடிக்கொண்டு, மார்க்கத்தை தேடிக்கொண்டு அந்த நாளத்துல இருக்கிற எத்தனை ஹோல்ஸ் இருக்கோ அத்தனை ஹோல்ஸ் மூலமாவும் போய் தேடிக்கொண்டு எப்படி இருக்காராம், சதவத்சரம் பிரயஸ்ய. சதவத்சரம், அப்போ இந்த சதவத்சரம்ங்கிறது என்னன்னா, இது வந்து 100, சதவத்சரம்னா 100. ஆனா 100னா நம்மளோட 100 கிடையாது, 100 டிவைன் இயர்ஸ் அப்படிங்கிற. அதாவது டிவைன் இயர்ஸ்னா என்னதுன்னா தேவர்களுடைய 100 வருஷம். இப்போ நம்மளுடைய ஒரு வருஷம் வந்து தேவர்களோட ஒரு நாள். நல்லா பாத்துக்கோங்க, நம்மளுடைய ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களோட ஒரு நாள். அப்போ 100 தேவ வருஷம். ஓகே, அப்ப நம்ம அப்படிதான் கனெக்ட் பண்ணணும். அப்படி இருக்காராம். கிமப்பி நைவம் சம்திருஷ்டவான், இது மாதிரி அவர் வந்து உட்கார்ந்து எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாராம். இப்படியும் தேடிண்டே இருக்காராம். ஈவன் ஆஃப்டர் கோயிங் சதவத்சரம் பிரயஸ்யனா என்னது, யத்னம், பிரயத்னம் பண்ணி கூட, பிரயஸ்ய also putting effort for 100 divine years also like this. Sandrishtavan eva na sandrishtavan kimappi na sandrishtavan, பார்க்கவே இல்லை, நத்திங், நான் ஒண்ணுமே பார்க்கல. நிவృత్య கமலோதரே சுகனிஷன்னக
ஏகாக்ரதீஹி ஓகே பவத் அனுகிரகை காக்ரஹி சமாதி பலம் ஆதையே. இப்ப பார்த்தார், இவ்வளவு தூரம் எல்லாம் பார்த்தேன், தேடியாச்சு, இவ்வளவு தேடியுமே எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையே. 100 வருஷம் தேடியாச்சு, ஓகே, பட் ஆனா ஒண்ணுமே கிடைக்கலையே, நான் என்ன பண்ணறது? சோ அவர் என்ன பண்ணினாராம், திரும்பி வந்துட்டாராம். அந்த நாளத்துல இருக்கிற எல்லா ரந்திரத்திலையும் உள்ள போய் 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 எந்த எண்டுல இருந்து ஒரு டியூப் மாதிரி இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு, அந்த எண்டுல இருந்து இந்த எண்டுக்கு வந்து வந்து தேடி பார்த்துமே அவரால் யாரையுமே பார்க்க முடியாம இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாராம், திரும்ப வந்துட்டார். நிவத்தியனா திரும்பி வந்துட்டார். ஓகே, ஹி கேம் பேக். கமலோதரே, அப்போ கமலத்துடைய உதரம் இந்த இன்சைட் த லோட்டஸ், லோட்டஸ்குள்ளேயே உட்கார்ந்து என்ன பண்ணா, சுகா நிஷன்னக அப்படின்னா உட்கார்ந்துட்டு சுக்கா நிஷன் சுக்கேன உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவ கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டாரா அதுல. சோ இனிமேலாம் என்னால தேட முடியாது அப்படின்னு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு ஏகாகிரதீஹி. இப்போ நம்ம யோகா சூத்ரா நம்ம படிச்சோம்னா அதுல என்ன சொல்லுவான்னா, கடைசியில வந்து ஏகாகிரம்னா நம்ம மைண்டு, நம்மளோட மைண்டு, நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் நம்மளுடைய, அதாவது கான்சென்ட்ரேஷன் எல்லாமே ஏகாகிரம்னா என்னது, ஒன் பாயிண்டட்னஸ். அக்ரம்னா என்னது, அக்ரம்னா ஒரு முனை. ஆக்சுவலி அக்ரம்னா இஸ் a டிப். அக்ரம்ங்கிறதுக்கு டிப் அப்படிங்கிறோம், முனை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு டிப். அப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒன்னே ஒண்ணு. அப்போ நம்ம வந்து கடைசி ஸ்லோகத்துல பார்த்தேன்னா வந்து 100வது தசகத்துல வந்து குருவாயூரப்பன் வந்து இவர் முன்னாடி வரும்பொழுது அவருக்கு என்ன சொல்லணும்னே தெரியாம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அக்ரே பஷ்யாமின்னு தான் ஆரம்பிப்பார், என் முன்னாடி பார்க்கிறேன் அப்படிங்கிறார். சோ அப்போ அதை அக்ரே அந்த மீனிங்லயும் எடுத்துக்கலாம், எனக்கு முன்னால் அப்படிங்கறதும் எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து ஏகாகிரம்னா ஒன் பாயிண்டட் மைண்ட், ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் வைக்கிறது வந்து இந்த இடத்துல ஏகாகிரம். ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரே ஒரு பாயிண்டட் மைண்ட் வச்சுட்டு என்ன பண்றாராம், பவத அனுகிரகை காக்ரஹி. அவர் என்ன பண்றார், சமாதி பலம் ஆததேங்கிறார். ஆததேன்னா பிராக்டிஸ் பண்றாரு. எப்படின்னா சமாதி இஸ் நத்திங் பட் சமாதி பாதம் அப்படின்பா யோக சூத்ரால. சமாதி பாதம், அந்த பாதம், இந்த பாதம், 4 பாதம் உண்டு. ஓகே, அதுல வந்து சமாதி நிலையை ஒருத்தர் அடையணும்னா இந்த பாயிண்டட்னஸ். இப்போ ஒரு ரோஸை நம்ம முன்னாடி வச்சுக்கிறோம், அந்த ரோஸையே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அந்த ரோஸோட கலர் எல்லாமே நம்ம முன்னாடியே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து we forget the color, we forget everything, our mind is totally concentrating only on that. The object எல்லாமே அவளுக்கு மறந்து போயிடும். ஓகே, those people who do yoga first they keep one object in front of them. இப்ப கடவுள், இப்ப நம்மளையே எடுத்துக்கோங்க, நம்ம ஒரு கடவுளை நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம தியானிக்கிறோம். ஆனா நம்மளுக்கு நிறைய தாட்ஸ், we are disturbed by many thoughts. ஆனா இந்த யோகா பிராக்டிஸ் பண்றவா, தட் இஸ் வாட் யோகா சேஸ். ஓகே, சாந்தி பாதை, சமாதி பாதை, எல்லா பாதங்களும் அது வந்து கடைசியில போறது வந்து ஏகாகிரம், ஒன் பாயிண்டட்னஸ். அது ஒன்னே ஒண்ணுதான். ஏதாவது என்ன சுற்றி எதுவுமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், அது ஒன்னே ஒண்ணுதான் நான் தியானிக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற சவுண்ட்ஸோ, என்னை சுற்றி இருக்கிற பார்வையோ, என்னை சுற்றி இருக்கிற எண்ணங்களோ, everything will vanish from me. Only one point of concentration will be there. That is ekagri. அந்த ஏகாகிரி நிலையில பிரம்மா போய் உட்கார்ந்துட்டார். He is practicing samadhi. சமாதினா என்ன அர்த்தம்னா, இட்ஸ் நாட் தட் சமாதி நம்ம சாதாரணமா யூஸ் பண்றது கிடையாது. இது சமாதினா கெட் into that yogic practice and be into it. practice பண்றாராம் அவர் வந்து. ஒண்ணு எதுக்காக பிராக்டிஸ் பண்றார், பவத் அனுகிரகை காக்ரஹி. அப்போ உன்னுடைய அனுகிரகத்தை உன்னுடைய அனுகிரகத்தை பெறறதுக்காக அவர் தன்னுடைய மைண்ட போக்கஸ் பண்ணிட்டு தான் தியானம் பண்ணறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு
சமாதி பலம் ஆததே, பிராக்டிஸ் பண்ணிட்டார். ஓகே, சோ எல்லா இடத்துலயும் மெடிடேஷன் வந்து எப்படி பண்றாருன்னா மைண்டு சென்சஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வரும். இப்ப இவர் என்ன ரியலைஸ் பண்ணணும், நம்ம யாரு, நம்ம எதுக்கு வந்தோம், என்னதுன்னே தெரியல, என்ன வெறும் சுத்தி வெறும் தண்ணி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு he is practicing like that. Can we do one more sloka? Yeah, it's okay. शतेन परिवत्सरै दृढ़ समाधि बंदोलसत् प्रबोध विशदीकृत सकलु पद्मिनी संभवः अदृष्ट चरमद्भुतं तव हि रूपमन्तर्दृशा वचष्ट परितुष्ट दीहि भुजग भोग भागा श्रयम्. பாருங்க, இப்போ பரிவத்சரைஹி திருட சமாதி பந்தோலசட் ஷதேன பிரபோத விஷதி கிருதஹ ச கலு பத்மினி சம்பவஹ. அவர் பத்மினி சம்பவஹ கலு அப்படின்னா என்ன, பத்மினின்னா என்னது, இங்க அகைன் லோட்டஸ் தான். ஓகே, பத்மம் பத்மினி எல்லாமே லோட்டஸ் தான். ஓகே, அப்போ என்ன பண்றாராம், ஷதேன பரிவத்சரைஹி. அப்போ பரிவத்சரைஹினா இங்க டிவைன் இயர்ஸ். ஷதேன 100 டிவைன் இயர்ஸ் நம்ம இப்ப பார்த்தோம். 100 டிவைன் இயர்ஸ் அவர் எப்படி இருந்தாராம், யாரு, பத்மினி சம்பவக, சக பத்மினி சம்பவக எப்படி இருந்தாராம், திருட சமாதி பந்தோலசத் பிரபோத விஷதீகிருதஹ. அதாவது அவர் என்ன பண்றானா, திருட சமாதி, திருடம், he is making his mind made திருடம் சமாதி பந்த உல்லசத் பிரபோத விஷதி கிருதஹ. எல்லாமே ஒரே வேர்டுமா. இட்ஸ் a very big சமஸ்த பதம். ஓகே, நம்ம just try to understand it. திருட சமாதி பந்த பந்தோல்லச பிரபோத விஷதீகிருதஹ. அதாவது எப்படி இருக்கான்னா, அதாவது திருட சமாதி, சமாதிக்குள்ள போனா, சமாதினா என்னது, கான்சென்ட்ரேஷன், திருடமா போனா, திருடமா ஃபேர்ம் சமாதியில பந்தனா இஸ் டோட்டலி கான் இன்டு இட். ஓகே, அதனால சூழப்பட்டு உல்லாசத் பிரபோத விஷதீகிருதஹ. அதாவது என்ன ஆயிடுறதான்னா, இப்போ மெயினா அந்த சமாதிக்குள்ள என்ன ஆயிடுறதுன்னா பிரபோதனா என்னது, பிரபோதன போதன நாலேஜ், புத்து நாலேஜ் வந்து பிரபோத. அந்த நாலேஜ் வந்து அவருக்கு வருதான். எப்படி வருதான், பிகாஸ் இந்த சமாதியில இருந்ததுனால உல்லச பிரபோத விஷதீகிருதஹ. விஷதீகிருதஹனா அவரை மேட் பியூர். அதாவது அவர்கிட்ட நாலேஜ் வந்து, அந்த நாலேஜ் வந்து எதனால, அந்த சமாதி திருட சமாதியில இருந்து அவர் கடவுளை தியானம் பண்ணிட்டு 100 டிவைன் இயர்ஸ் தியானம் பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்குள்ள இருந்த அந்த இக்னரன்ஸ் அவருக்கு தெரியல இல்லையா, நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், அதெல்லாம் போய் அவருக்குள்ள டக்குன்னு அப்படியே ஒரு பிரபோத அத நாலேஜ் வந்து எடுத்தான். ஓகே, அப்போ எப்படி இருந்துதான், பரிதுஷ்ட, அப்போ எப்படி இருக்கான் அவர் வந்து, பரிதுஷ்ட தீஹி அதிருஷ்டச்சரம் அத்புதம் புஜக போக பாகாஸ்ரயம். எப்படி இருக்கா, இப்போ இவருக்கு வந்து இந்த சமாதி நிலையத்துல போய், சமாதி ஸ்டேட்ல போய் திருடமா இருந்து அவர் தியானம் பண்ணி ஏகாகிரமா அவர் மனசை வச்சுட்ட உடனே, அங்க வந்து பிரம்மா அப்படி வச்சுட்ட உடனே அவர்கிட்ட இருக்கிற அக்ஞானம் போயிடுத்து. நான் யாருங்கிற அந்த அக்ஞானம் போயிட்டு ஞானம் வந்துடுத்து. பரிதுஷ்ட தீஹி,
அப்போ என்ன இருக்கான், துஷ்டன ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அவருடைய இன்டெலெக்ட் வந்து சந்தோஷம் அடைஞ்சு விட்டான். ஓகே, மேன் ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். என்ன இருக்கான், அதிருஷ்ட சரம் அத்புதம். உடனே அவர் கண்ணுக்கு முன்னாடி தெரியறதான் அதிருஷ்ட சரம். இதுவரைக்கும் நான் பார்க்காத அத்புதம். அத்புதம்னா அற்புதமான புஜக போக பாகாஸ்ரயம். எப்படி இருக்கான், புஜக போக பாகாஸ்ரயம். ஆசிரயம், நீங்க ரெஸ்டிங் வேர், புஜக அந்த ஸ்னேக் யாரோட, இந்த ஆதிசேஷனோட போக பாகாஸ்ரயம். ஆதிசேஷனோட ஒரு பாகத்துல நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கே, யுவர் ரெஸ்டிங் ஆசிரயம். யுவர் ரெஸ்டிங் எங்க, போகம்னா அப்படியே என்ஜாயிங் அண்ட் ரெஸ்டிங் எங்க, எப்படி அந்த ஆதிசேஷன் மேல உங்களை அவன் பாக்குறான். அந்த அற்புதம் தவஹி ரூபம் அந்தர் திருஷா. அதுவும் பாருங்க, நேர பார்க்கல, அந்தர் திருஷா வியச்சஷ்டங்கிறார். அவர் கண்டிப்பா பார்த்தார். எப்படி பார்த்தாராம், தன் மனது அகக்கண்ணுக்குள்ள கண்ணை திறந்து பார்க்கல. அவர் தியானத்துல இருக்கும் பொழுது கடவுள் வந்து அவருடைய மனசுக்குள்ளேயே அந்த அற்புதத்தை செய்யறாராம். நீ திருடமா அவர் 100 டிவைன் இயர்ஸ் தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருடைய கண்ணுக்கு முன்னாடி பகவான் வந்து அந்த ஆதிசேஷன் மேல அவர் அப்படியே படுத்துட்டு இருக்கிற அந்த ரூபத்தை இவர் வந்து தன்னுடைய மனசுல வந்து அற்புதத்தை வந்து எங்க பார்த்தாராம், அந்தர்திருஷம்ங்கிறார். அந்தர்திருஷம் மனசுக்குள்ளேயே அவருக்கு காமிச்சார். இவர் கண்ணை திறந்து பார்க்கலையா. முன்னாடி நம்ம 7th இதுல வந்து நம்ம பார்த்தோம், அவர் வைகுண்டத்துக்கு போனார், he was sitting. அதெல்லாம் நம்ம அந்த த்ரோனை அந்த ஜுவல் ஸ்டடட் அவருடைய சீட்டு பார்த்தார், அந்த தேவ புருஷர்கள் பார்த்தார், எல்லாம் நம்ம சொன்னோம். பட் இங்க அதெல்லாம் இல்லை. அவருடைய மனசுக்குள்ளேயே அந்தர் தியானம் பண்ணும் பொழுதே கடவுள் வந்து அந்த ரூபத்துல அவர் முன்னாடி காட்சி கொடுத்திருக்கார். ஓகே, சோ பிரம்மா வந்து அவருக்கு நாலேஜ் எதனால வந்திருக்கு, அந்த சமாதியில 100 வருஷம் இருந்ததுனால அவருக்கு அந்த கருணை கடவுள்கிட்டேருந்து அவருடைய உள்ளுக்குள்ளேயே அவர் பார்க்கிறார். அந்த ஆதிசேஷன் மேல அவர் படுத்துட்டு இருக்கார். அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சியை அவர் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். ஓகே, இதோட நம்ம நிறுத்திப்போமா? இன்னைக்கு 5 ஸ்லோகாஸ்.